உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து டவுட் கிளாரிஃபிகேஷனாக இல்லாமல் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருக்க போகுது. இன்னைக்கு வீடியோவில் ஒரு பஞ்ச் ஆஃப் கேசஸ் இருக்குது. ஸோ அந்த பஞ்ச் ஆஃப் கேசஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரீசெண்டாக சிவகார்த்திகேயன் சார் நடித்த அமரன் படத்தில் அவரோட ஃபோன் நம்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணி மக்கள்லாம் அவருக்கு ஃபோன் பண்ணி, இது சாய் பல்லவியா இல்லைன்னா அந்த படத்தில் டெபிக் பண்ண இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்களோட நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி நிறையா மன உளைச்சலுக்கானதாக அவர் வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அவர் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸான கமல்ஹாசன் சார் ஓன் பண்ணுற ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு வந்து லீகல் நோட்டீஸ் விட்டுருக்காரு. ஸோ அதோட தொடர்ச்சியாக இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகையில் அந்த ஃபோன் நம்பரை வந்து பிளர் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இவர் வந்து ஹைகோர்ட்டில் வந்து ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காரு. பட் இந்த ஸ்டூடெண்ட் வந்து அவர் படிக்கையில் அவருக்கு மன உளைச்சல் ஆனதுனால அவருக்கு காம்பன்சேஷன் கேட்டு ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸில் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 1 கோடி ரூபாய் வந்து காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. இந்த கேஸ் இன்னும் நிலுவையில் இருக்குது. இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆனதும் என்ன நிலவரம் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்த கேஸை பற்றி பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்ஸ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அதில் காம்பன்சேஷன் வாங்குறது பற்றியும் எப்படியெல்லாம் காம்பன்சேஷன் கேட்கலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அது தொடர்ச்சியாக இப்போ ரீசெண்டாக ஒரு கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, பேபி சாக்ஷி கிரியோலா வர்சஸ் மன்சூர் அகமத் சைமன் அண்ட் அனதர். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு 7 வயசு சின்ன பெண் குழந்தைக்கு வந்து அடிபட்டுருது. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2009 வந்து நடந்திருக்கு. அந்த குழந்தை அவங்க அம்மா அண்ட் அவங்களோட பிரதரோட ஜீப்ரா கிராசிங்கில் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹை ஸ்பீடில் வந்த ஒரு கார் வந்து அவங்கள வந்து இடிச்சிருது. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த பெண் குழந்தைகளுக்கு நல்லா அடிபட்டுருது. ஸோ இந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த குழந்தையோட பிரெயினும் அஃபெக்ட் ஆகப்படுது. ஸோ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால அவங்களுக்கு மூளை வளர்ச்சி இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்னால அந்த சின்ன பெண் குழந்தைங்களுக்கு உடல் அளவில் வயசானாலும் மனதளவில் அவங்க 2ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவோட மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து மோட்டார் வெஹிக்கிள் கிளைம்ஸ் ட்ரிபியூனலில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸில் அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் வரைக்கும் காம்பன்சேஷன் தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த கிளைம் அமௌண்ட் பத்தாது அப்படின்றதுனால அவங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 11.5 lakhs வரைக்கும் காம்பன்சேஷன் தரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இதுவும் பத்தலை அப்படின்றதுனால அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம மெடிக்கல் பில்ஸ் அண்ட் நம்ம சர்வைவலுக்கான அமௌண்ட்டையும் தாண்டி பெயின் அண்ட் சஃபரிங்க்கு தனியாக நம்ம காம்பன்சேஷன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதைத்தான் இந்த கேஸ்லேயும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் இந்த பெயின் அண்ட் சஃபரிங்கையும் தாண்டி அந்த குழந்தைக்கு மனதளவில் 2ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தையோட அறிவு தான் இருக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு எலிஜிபிளா அப்படின்றது டவுட். ஸோ அதுக்கும் சேர்த்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர அந்த குழந்தைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு அட்டண்டன்ட், அதாவது கூட யாராச்சும் துணைக்கு இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழ முடியும் அப்படின்றதுக்காகவும் சேர்த்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த பேசிஸில் சுப்ரீம் கோர்ட் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டேபிளையும் நான் போட சொல்கிறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த குழந்தைகளுக்கு சுப்ரீம் கோர்ட் கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அவங்க இந்த மாதிரி காம்பன்சேஷன் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் கிளைம் அமௌண்ட் வந்து நிறைய கிடைக்கும் அண்ட் அதை வச்சு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 3வது கேஸுக்கு போகலாம். ஸோ இந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீமதி நரேஷ் குமாரி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்ரீமதி சமேலி அண்ட் அதர்ஸ். ஸோ இந்த கேஸ் வந்து கிஃப்ட் டீடை பேஸ் பண்ணி நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸோட ஸ்டார்டிங் வந்து 1950s நடந்திருக்கு. குறிப்பாக ஜமீன்தாரி சிஸ்டத்தை ஒழிக்கையில் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேஸில் ஜமீன்தார் ஒருத்தர்
அவரோட நிலத்தை அவங்க கீழே ஒர்க் பண்ணவங்களுக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அது என்னன்னா, நீங்க இந்த நிலத்தை சொந்தம் கொண்டாடணும்னா எனக்கு வாழ்க்கை பூரா நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நிலத்தை யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட வருங்கால சந்ததியினரும் அவருக்கு கீழே ஒர்க் பண்ணும் அப்படின்னு வந்து ஒரு கண்டிஷன் போட்டு இந்த கிஃப்ட் டீடை கொடுக்குறாங்க. அண்ட் இது தொடர்ச்சியா 1998ல அந்த ஜமீன்தாரோட சந்ததியினர் கேஸ் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, அந்த நிலத்தை அவங்க பேருக்கே திருப்பி வாங்கணும் அப்படின்றதுக்காக கேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னு பார்த்தா, அந்த ஜமீன்தார் யாருக்கு நிலத்தை கொடுத்தாங்களோ அவங்களோட சந்ததியினர் அந்த நிலத்துல வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸ்ல அந்த ஜமீன்தாரோட சந்ததியினர் அந்த நிலத்தை வந்து திருப்பி கேட்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, கிஃப்ட் டீட் கொடுக்கையில கண்டிஷன் போடலாம், ஆனா அவங்க சந்ததியினரே அவர் கீழே தான் ஒர்க் பண்ணும் அப்படின்றதெல்லாம் ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது கட்டாய தொழிலாளியா நடத்துறதுக்கு சமம். அது மட்டும் இல்லாம அந்த நிலத்தை வாங்கினவங்களோட சந்ததியினர் அந்த ஜமீன்தாரோட சந்ததியினருக்கு கீழே பெக்கர்ஸ், அதாவது பிச்சைக்காரங்க மாதிரி நடத்துற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப தப்பு, நிலத்தை வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து சொல்லி ஜட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்மெண்ட்ஸை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஏதாச்சும் queries இருந்தாலோ வேறு ஏதாச்சும் லீகல் queries இருந்தாலோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் queries along with your ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க. இதை தவிர இந்த கேசஸை பற்றி ஏதாச்சும் ஒப்பீனியனோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் அடுத்த வர வீடியோஸில் நம்ம அதை வந்து கிளாரிஃபை பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.